தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். வார விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா இன்னும் சற்று தினங்களில் துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். படிப்பாதை, யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்றும் மீன் இழுவை ரயில், ரோப்கார் நிலையங்களில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழா முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தீர்த்த காவடிகளை எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் புதுச்சேரியை சேர்ந்த பக்தர் வேல்முருகன் என்பவர் 17 லட்சம் மதிப்பிலான 23 பேர் பயணம் செய்யும் வகையில் பேட்டரி பேருந்தை கோவில் நிர்வாகத்துக்கு உபயமாக வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.